மணி இப்போ என்ன 5:30. நான் வந்து 4:15க்கு எந்திரிச்சேன்னா காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. யாராச்சும் வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல. அப்புறம் இந்த 10 நாளுக்குள்ள 5 நாய்க்குட்டிங்க இறந்து போச்சு. எனக்கு தூக்கமும் கெட்டுச்சு. அது இல்லாமல் மனசு வருத்தமாக இருந்தது. என்னடா தடுப்பூசிலாம் போட்டு காலி ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நாய்க்குட்டிகளை வந்து வளர்க்குறதுல வந்து தடுப்பூசி மட்டும் முக்கியம் இல்லை, இறக்குற நாய்க்குட்டிகள் வந்து இறக்கும் தான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ரோட்டில் நைட்டில் ஒரு 2 நாய்க்குட்டி பார்த்தேன். அப்பயே தூக்கிட்டு வரணும்னு நினச்சேன் நான். அப்புறம் வேண்டான்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற டாக்ஸ் நாய்க்குட்டிங்களாம் வந்து இறந்துட்டுருக்காங்க, பேதி ஆகுது அந்த மாதிரி. என்னன்னு தெரியல, பார்வோவா இல்லை கெனைன் டிஸ்டம்பரா. அப்புறம் இருக்கிற வெளியிலேருந்து நாய்க்குட்டிங்க எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கேஜ் இல்லை தங்க வைக்கிறதுக்கு, ஒருத்தர் கடிச்சுப்பாங்க, இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாளே பார்த்தா அந்த நாய்க்குட்டிங்க நைட் வந்து 2 நாய்க்குட்டியுமே ஏதோ ஒரு வண்டி ஏற்றி ஸ்பாட் அவுட். ஆனால் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் திவ்யாவும் தான் போனோம். அப்புறம் திவ்யா தான் அந்த 2 நாய்க்குட்டியும் விரட்டி ஓரமாக விட்டான். நான் போகும்போதெல்லாம் நாய்க்குட்டிங்க நடு ரோட்டில் இருந்துச்சுன்னா துருப்போ அப்படின்ட்டு மிரட்டிட்டு வருவேன். ஏன்னா அப்படி மிரட்டும் போது அவங்களுக்கு தெரியும் ரோடு பக்கம் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படின்ட்டு மிரட்டிட்டு வருவேன். எல்லாரும் என்னை பைத்தியக்காரி மாதிரி பார்ப்பாங்க, இதுன்னா இப்படி கத்திட்டு இருக்க நாய்கிட்ட அப்படி சொல்லிட்டு. அடுத்து இங்கே கூட நாய்ங்கிட்ட நான் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினேன்னா பைத்தியம் அப்படி தான் சொல்லுவாள் பொம்மி கூட. சரி என்ன பண்ணுறது. ஆனால் அதுதான் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் எனக்கு சொன்னாங்க. கொஞ்சம் சாஃப்டாக பேசணும், அப்புறம்ட்டுனா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசணும். வாய்ஸ்னால தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், அடிக்கலாம் கூடாது அப்படிலாம் ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அதனால் அதை நான் ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு குடிக்கார தம்பி வந்து காலில் விழுந்த காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்கள் வேணால் சம்பாதிச்சு எனக்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன். சிலர் வந்து இந்த மாதிரி காலில் விழும்போது அவர் எல்லார் கால்லையும் தான் விழுவார். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து என்னாச்சுன்னா, ஒரு பாட்டிமா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு காசு கேட்டாங்க. என் கையில் காசு இல்லை, அதனால் என்னால் கொடுக்க முடியல. அவங்க தொடர்ந்து என்கிட்ட வந்து கேட்கும்போது அது வந்து எப்படி இருந்தாலும் இவ கொடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து என்கிட்ட காசு இருக்காது, சங்கடமாக இருக்கும், பயங்கர சங்கடமாக இருக்கும். அது நான் என்னால் எப்படா இதெல்லாம் தவிர்க்கிறது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு சாத்தனூர் பக்கமே போகாமல் இருந்துடலாமா அப்படி கூட யோசிப்பேன். ஆனால் போகாமலும் இருக்க முடியாது. எப்படி சொல்கிறது, அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, அங்கே நிறைய குரங்குகள் இருக்குது, அது பிடிக்கும். அப்புறம் அங்கே நாய்ங்க இருக்குது, நாய்ங்களுக்கு பிஸ்கட் கொடுத்து பழகிட்டேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, அவங்க இப்போல்லாம் நான் போனேன்னா உடனே என் கூடவே ரோந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ கொடுக்கறதுனால தான் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் ஆச்சு. சாத்தனூர் வந்து இப்போ கொஞ்சம் அந்நியமாகிற மாதிரி தோணுச்சு. கொஞ்ச நாளைக்கு போகாமல் இருக்கலாமா அப்படி தோணுச்சு. சப்போஸ் இதில் என்ன பிரச்சனைனா, அங்கே போகிறதுனால அவங்க கையேந்துறதுனால இல்லை அவங்க டீ கடை வாசலில் வந்து நின்றுட்டு ஒரு டீக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று. ஆனால் என்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு 10 ரூபா குறைஞ்சா கூட அது சங்கடமாக இருக்குது. என்னோடய வருமானத்தில் வந்து அதை ஈடுகட்ட முடியல. அவங்க யார்கிட்ட வேணால் கொடுங்கன்னு கேட்டுறாங்க. எனக்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறதுக்கு வந்து யாருமே இல்லை. எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஆயிடுச்சு. கை மாற்றா கடன் வாங்கிறதுக்கு கூட ஆள் இல்லை.
நான் இந்த மாதம் விஜய்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன் 3 பைசா வட்டிக்கு. ஷெல்டர் போடலான்ட்டு கடன் வாங்கினேன். பட் ஆனால் அந்த காசு எல்லாமே வந்து நாய்க்கு ஃபுட்டு, அதுக்கப்புறமா எப்படி போகுது, அதில் 15,000 ரூபாய் வந்து நாய்க்கு ஃபுட்டு, இந்த மாதிரி வெளியில் வரும்போது யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியே போயிடுச்சு. கொஞ்சம் காசு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் போச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10,000 ஆமாம், கொஞ்சம் நெட் கனெக்ஷன் வாங்கினது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரொட்டேஷனில் போயிடுச்சு. அது ஷெல்டர் போகிறதுக்காக தான் அந்த காசை நான் வந்து வாங்கினேன். அதை உருப்படியாக ஒன்றும் செய்யலை. அதுக்கப்புறம் வர 1ஆம் தேதி வந்து அவனுக்கு காசு கொடுக்கணும்ல, வட்டி காசு கொடுக்கணும், அப்படிலாம் இருக்குது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா இப்போ கடன் வாங்கிட்ட பிற்பாடு வேறு யாருக்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. ஆனால் எனக்கு வர்ற சோர்ஸ் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே எல்லா கடனையும் முடிச்சுட்டேன்னா, இந்த மாதம்தான் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கேன். எப்படி கடன் வாங்கியிருக்கேன்னா, அண்ணாமலையார் சூப்பர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்கில் அக்கௌண்ட்டு. ஏன்னா 1ஆம் தேதி, ஏன்னா எனக்கு கொடுக்குற ஜெயபாரதன் இருக்காரு, இல்லை கனியம் ஃபவுண்டேஷன்லேருந்து சேல்ரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஃபண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஒருவேளை ஃபண்டு வந்துச்சுன்னா சேல்ரி போட்டுருவாங்கள்ல, அப்படிங்கிற மாதிரி அந்த நப்பாசைகள், கனவுகள். சரி, நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்குண்டான வருமானம் வந்துடும் அப்படிங்கிற அந்த நப்பாசைகள்லாம் இருக்கும் தானே. அந்த மாதிரி சமாளிச்சுட்டு அப்படியே ஓடுது. சேவை வந்து வச்சுருக்கேன், ஆனால் அது இன்னும் ப்ராப்பராக செயல்படவில்லை. இதெல்லாம் கற்றுக்கணும். நான் சேவையில் கூட நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு. ஒரு தொழில்னாவே அதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. தொழில் தெரியாமல் எதையுமே செய்ய முடியாதுல்ல. ஆனால் நான் ரொம்ப வருஷமாக விட்டுட்டு இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்குறேன். அதுக்கப்புறம் வேற என்ன நான் ஏன் இதை பேசிகிட்டு இருக்கேன்? வேற எதுவும் இல்லை. அப்புறம் டைப்பிங் ஒர்க் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க. ப்ரூஃப் ரீடிங் பார்க்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இதை பார்க்குற யாருக்காச்சும் அது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். வேறு இந்த மாதம் வந்து ட்ரஸ்ட்டுக்காக டொனேஷன் வந்து 500 ரூபாய் தான் வந்தது. அந்த 500 ரூபாய் யார் அனுப்பியிருந்தாருன்னா, காமராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பியிருந்தார். அவர் டெல்லியில் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஆமாம், அவர் தான் அனுப்பியிருந்தார். ஒரே ஒரு 500 ரூபாய் தான். மற்றபடி எப்படி செலவு சமாளிக்கிறேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்த எனக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் நான் வந்து இது பண்ணுறேன். சரி, ஓகேவா? அதுக்கப்புறம் அது வேறு யார்கிட்டையும் என்னால் வந்து காசுலாம் கேட்க முடியாது. அதனால தான் நான் பயந்துக்கிட்டு சாத்தனூர் போகாமல் இருக்கலாமா அப்படி யோசிக்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்கு, அவங்க போய் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது. அதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணும்ல. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட ஒரு துணிச்சல் வேணும். எப்படி தெரியுமா திட்டுறாங்க? ஒரு பைத்தியக்கார அக்கா வந்து போயிட்டு ஒரு பிரியாணி கடையில் வந்து ஒரு முறை சாப்பாடு வாங்கிறதுக்கு போனாங்க. அந்த பிரியாணி கடையில் இந்த ஒரு வயசானவர் வந்து அவர் கெட்ட வார்த்தையிலே திட்டினார். இப்போதான் அடி கொடுத்தேன் அப்படி. அது ஒரு பயங்கரமான கெட்ட வார்த்தை அது. அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அந்த கடைக்கு வந்து சாப்பாடெலாம் வாங்கிறதுக்கு போகாமலே இருந்தேன். அந்த மாதிரிலாம் நடக்கும். இருந்தாலும் யதார்த்தம் என்ன, அங்கே நடக்கிற சூழல் என்ன, அதுக்கப்புறம் இவங்களால அவங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கா. எதையும் மாற்ற முடியாது. நான் மட்டும் மாற்றி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு வந்துச்சு. இப்போ பாருங்களேன், குட்டி அழகியா இருந்தது வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ க்யூட்டு, செத்து போவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நம்ம கையிலையா இருக்குது. அதுக்கப்புறம் யோசிச்சு, என்னடா இது ஒரு பெரிய வேலையை கையில் எடுத்துட்டோமோ, ஏன் இந்த மாதிரி நம்ம நினச்சி எடுத்தோம், இதை விடவும் முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்துடுச்சு. ஆனால் ஏன் விடணும்னு அப்படி தோணுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, கஷ்டப்படலாம், இஷ்டப்பட்டு கஷ்டப்படலாம், இஷ்டமான ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து பூமிக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சேர்த்து வச்சுருக்கேன் அந்த மாதிரியான தாட்லாம். அப்படிலாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவ்வளோதான்.
இன்னைக்கு கதை பேசுறதுக்கு. வேற என்ன விஷயம் நடந்துச்சு? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோட்ல எல்லாம் சுச்சு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா சுச்சு போயிட்டு ஏன் வந்து சுச்சு போறீங்க, சரி கொஞ்சம் ஜென்ஸ் தான் சொல்றேன், லேடிஸ் கிடையாது. சுச்சு போறீங்க சரி, புளிய மரத்துக்கு சந்தில் போகலாம்ல. நிறைய பார்த்துட்டேன் நான். புளிய மரத்து சந்தில் போக மாட்டேங்கிறாங்க. ரோட்லேயே நின்றுட்டு பிஸ் அடிச்சுட்டு மூஞ்சி மட்டும் இப்படி திருப்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அதெல்லாம் மற்றவங்க எல்லாரும் பார்த்தா பரவாயில்ல, மூஞ்சி திருப்பிக்கிட்டு அது யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அர்த்தமா என்ன? இல்லை, நம்மளும் மூஞ்சி திருப்பிட்டு தான் வரும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஏன் இந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு பெரிய காமெடி என்னன்னா, சின்ன பிள்ளையில வந்து சுச்சு போகும்போது குட்டி பசங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் செவத்துல நின்றுட்டு உச்சாரிப்பானுங்க, யாரோட உச்சா வந்து ஹைட்டுக்கு போகுது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் பார்த்தேன். அவரு ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருந்தாரு. நட்ரோட்டில் நின்றுட்டு உச்சா அடிக்கிறது இப்படி போய் அடிக்குதான்னு இப்படி பார்க்குறாரு. திரும்ப குனிஞ்சு அவர் உச்சா போகிற இடத்த பார்த்துக்கிறாரு. எனக்கு செம காமெடியாக இருந்தது. என்னடா இது வம்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். சில விஷயங்கள் வந்து சிரிப்பாகவும் இருக்குது. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு. யார் பொது வெளியில் உடல் பற்றின இது தானே, உடல் பற்றின அந்த உணர்வு தானே நம்மளை வந்து எல்லா விஷயத்துலேயுமே மாற்றுது. அவர் அந்த உடல்ங்கிற உணர்வு இல்லாமல் நடு ரோட்லேயே நின்று உச்சா அடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் குழந்தை மாதிரி இப்படி எப்படி சொல்கிறது, அது ஒரு செம. அவர் பார்த்து சிரிக்கிறது அழுவுறதான்னு தெரியாமல் நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அது வேற நீ ஏன் பார்த்தேன்னுலாம் சொல்லக்கூடாது. தூரத்துலேருந்து வந்து பார்த்தேன். அதை பார்க்கணுன்ட்டு பார்த்தேன், அவ்வளோதான். அப்புறம் ஒரு குரங்கு குட்டி என்ன தெரியுமா பண்ணிச்சு, என் கை வந்து பிடிச்சிச்சு தெரியுமா. அப்போ எங்கன்னா சாத்தனூரில் ஆலமரம் இருக்குல்ல, அங்கே நான் போய் நின்றுட்டு இருந்தேன். நாய்ங்களுக்கெல்லாம் பிஸ்கட் கொடுத்துட்டு நான் வந்து நின்றுட்டு இருந்ததும் அந்த குரங்கு குட்டி இப்படி எகிரி அங்கே ஒரு இது மாதிரி தட்டு முட்டு இது மாதிரி போட்டிருக்காங்க, சாமான் மாதிரி. அது மேலே இருந்துட்டு இரும்பு சாமான் அது மேலே இருந்து அப்படி டொங்குன்னு என்னோட அந்த இதுக்கு வந்து தாவுச்சு. அந்த குரங்கு குட்டி தாவி 2 முறை இப்படி தாவுச்சு. நான் இப்படி கை காமிச்சதும் குரங்கு கிட்டி போயிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு இப்படி கையை காமிச்சதும் அந்த கை வந்து பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பேர் வந்து மறந்துட்டேன்ப்பா. அன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு மறந்துட்டேன் அந்த டாக்டர் பேர். அவர் என்ன சொன்னார், நீ ஏதாச்சும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆக்சுவலாக எல்லாருமே ஏதாச்சும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தானே இருக்கோம். இப்போ நம்ம பேசுறது கூட எப்படி சொல்கிறது, லவ் பண்ணுறது கூட அங்கேருந்து லவ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தானே லவ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நம்ம கடவுள்கிட்ட போகிறது கூட கடவுள் ஏதாச்சும் கொடுப்பாரு நமக்கு அப்படின்ட்டு தானே எல்லாருமே கடவுள்கிட்ட போகிறாங்க. அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த குரங்கு குட்டி என்னை வந்து கை பிடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ எம் ஹாப்பி அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அந்த குரங்கு குட்டியோட. நான் திரும்பவும் அந்த குரங்கு குட்டியை பார்க்கறதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் சாத்தனூரில் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள். அட்லீஸ்ட்டு நான் அங்கே போனேன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா கூட இல்லாமல் போக முடிய மாட்டேங்குது. போனேன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவாயிடுது. எப்படின்னா அவங்க வந்து யாராச்சும் கேட்டுட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. அதுலேயும் ஒரு பாட்டிமா இருக்கிறாங்க, எனக்கு கால் குடையுது, எனக்கு கால் வலிக்குது. அப்போ எனக்கு இப்போ தான் அவங்க புதுசாக கேட்குறாங்க, எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், காசு கொடு அப்படி கேட்பாங்க. சரியா? அப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். டெய்லி காசு கொடுக்க என்னால் ஆகிறது இல்லைல்ல. ஏன்னா நானும் எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை தான், ஆனால் என்கிட்ட வருமானம் கிடையாது. நானே வந்து இப்போ நாய்க்குட்டிகள்லாம் கையில் எடுத்துட்டதுனால அதுக்குரிய செலவுகள், அப்புறம் தடுப்பூசி போடுறதுக்கான அந்த செலவுகள், இதெல்லாம் வந்து நானே சமாளிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அதெல்லாம் யோசிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு சாத்தனூர் பக்கமே போகக்கூடாதுரா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம், போகாமலும் இருக்க முடியாது, ஏதாச்சும் ஒரு சூழல் வந்துடும் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். வேற என்ன நடந்தது? மயில் பார்த்தேன் காட்டுக்குள்ளே, அப்புறம் கீரிப்புள்ள பார்த்தேன், ஒரு மான் பார்த்தேன். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளேன்னா ரோடு தான், அந்த காடு அந்த பகுதியில் வந்து அப்படி வந்துட்டு அப்படி போகிறது அப்படி பார்த்தேன்.
காட்டுக்குள்ளே போக முடியல. எனக்கு வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஒரு முறை வந்து என்னாச்சுன்னா, இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊர் கூட மறந்துச்சு. எங்கள் தம்பிங்களாம் என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடம் நல்லா இருந்தது. இங்கே தான் பரசப்பட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர், காடு. அந்த காட்டுக்குள்ளே தண்ணியெலாம் போச்சு. நாவல் பழம்லாம், நாவல் மரம்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு நல்லா இருந்தது அந்த பிளேஸ் கூட. அதுதான் நான் காட்டுக்குள்ளே போய் பார்த்த அந்த ஒரு செமையான விஷயம். அது ஞாபகம் வந்துச்சு, காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லைப்பா, அவ்வளோதான் இப்போதைக்கு. பாய்.